புள்ளகள் நாங்கள் இப்போ ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போன கிளாஸில் இந்த ப்ராக்டிக்கலை செஞ்சோம். இது மாதிரி எப்படி இந்த ப்ராக்டிக்கலை செய்துன்றதை இப்போ எங்களுக்கு சில புள்ளகள் வரல கிளாஸுக்கு. அப்போ நான் அந்த புள்ளகளுக்கு இது எப்படி செய்தேன்னு சொல்லி காட்ட போகிறேன். அப்போ நாங்கள் எங்கிட்ட இந்த ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணி நாங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போவோம். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று தான் இப்போ ஓப்பன் பண்ணுதோம். அப்போ நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்குதேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் எங்களுக்கு இந்த வேலைகளை நாங்கள் செய்யணும், சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ராஜாமுந்திரி பப்ளிக் ஸ்கூல்ன்றதை டைப் பண்ண போகிறோம். கேப்ஸ் லாக் பண்ணிவிட்டு ராஜாமுந்திரி பப்ளிக் ஸ்கூல்ன்றதை டைப் பண்ணியாச்சு. நான் கேப்ஸ் லாக் எடுத்து விடுவேன். இப்போ எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், இதில் அடுத்த லைன் வந்து அதுக்கும் கேப்ஸ் லாக்கை போட்டுக்குவோம், ராஜாமுந்திரி. அதை நாங்கள் டைப் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா, இதை செலக்ட் பண்ணியாச்சு. நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு படிச்சிருக்கோம். எங்களுக்கு மவுஸை பிடிச்சி இழுத்துட்டு போகலும், அப்படி இல்லைண்டா எங்களுக்கு வலது பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அம்புக்குறியால் செலக்ட் பண்ணிவிட்டு போகலும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு Ctrl+A ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணதுன்ற புள்ளகள் நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். செலக்ட் பண்ணினா தான் நாங்கள் அந்த பகுதியில் வேலை செய்ய போகிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் எங்களுக்கு அதில் எஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த சேஞ்சஸ் ஒன்றும் நடக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் ஒரு வேலையை என்ன செய்ய போகிறோம்னா, கலரை மாற்ற போகிறோமா, ஃபொண்ட்டை மாற்ற போகிறோமான்றது செலக்ட் ஆகின இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ எங்களுக்கு இதில் இப்போ நாங்கள் ஃபொண்ட்டை மாற்றுறதுக்கு இந்த இதில் வரோம். அப்போ இதில் வந்து நாங்கள் இதில் போடுவோம் பெர்னாட் அண்ட் கண்டென்ஸ்ட் ஃபொண்ட்டை போடுதுன்னா இதில் ஃபொண்ட் சைஸை நாங்கள் பெருசாக போடுவோம், 28க்கு போடுதேன். இதோட எங்களுக்கு அலைன்மெண்ட்ஸை போட போகிறோம். அலைன்மெண்ட்ஸ் என்ன பிள்ளைகள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர், ஜஸ்டிஃபைன்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ இதில் பாருங்கள், நான் இதில் கிளிக் பண்ணினா வலது பக்கத்துக்கு வரும், இதில் கிளிக் பண்ணினா இடது பக்கத்துக்கு வரும், இதில் கிளிக் பண்ணினா என்ன சென்டருக்கு வரும். இது ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை நான் ஒரு புறவர நேரத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுட்டு போகிற நேரத்தில் நான் உங்களுக்கு அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ எங்களுக்கு இப்போ ராஜமுந்திரி பப்ளிக் ஸ்கூல்ன்றதை நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி இப்போ எடுத்துருக்கோம். அப்போ இதில் ஃபொண்ட் எங்களுக்கு என்ன ஃபொண்ட்டுன்றதை மாற்றிக்கலும். அப்போ நாங்கள் இதுக்கு போய் ஃபொண்ட் ஃபேஸ் எங்களுக்கு என்ன ஃபொண்ட்டுன்னு தந்தியில் அப்போ நாங்கள் இப்போ அல்ஜீரியன் ஃபொண்ட் எடுக்கோம், சரிதானே? அப்போ அல்ஜீரியன் ஃபொண்ட்டில் நாங்கள் இதை போட்டிருக்கோம், ரைட். அடுத்தது பாருங்கள், எங்களுக்கு ராஜமுந்திரின்றது இருக்குது. அப்போ நாங்கள் இந்த ராஜமுந்திரின்றதையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சென்டர் பண்ணிட்டோம், நடுவுக்கு கொண்டு வந்தாச்சு. இதில் ஃபொண்ட்டை மாற்றணும். இதுக்கு ஃபொண்ட் வந்து நாங்கள் ஏரியல் பிளாக்கை போடுதோம். ஏரியல் பிளாக்கோட இதில் ஃபொண்ட் சைஸை நாங்கள் ஒரு 20க்கு வச்சுருக்கோம், சரிதானே? அப்போ எங்களுக்கு இந்த தேவையான இது ரெண்டையும் நாங்கள் இப்போ டிசைன் பண்ணியாச்சு. என்ன செஞ்சோம், ஃபொண்ட்டை டைப்பையும் இதில் தான் எங்களுக்கு தேவையான ஃபொண்ட்டை செலக்ட் பண்ணி இதில் தேவையான ஃபொண்ட் சைஸை செலக்ட் பண்ணியிருக்கோம், சரிதானே? ரைட். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் எங்களுக்கு இந்த பேஜ் போர்டரை போடணும். அப்போ நாங்கள் போய் பேஜ் போர்டர் எப்படி போடுதுன்றதை பார்க்க போகிறோம். அப்போ பேஜ் போர்டர் என்ன செய்ய போகிறோம்னா டிசைனுக்கு போகிறோம். நாங்கள் டிசைனில் பேஜ் போர்டர்ஸுக்கு போகிறோம். இது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் காட்டி தந்தேன். அப்போ எங்களுக்கு இதில் பேஜ் போர்டர்ஸ் இல்லாத நேரத்தில் நன்னுண்டு இருக்கும். பேஜ் போர்டர்ஸ் பாக்ஸாக போடுற நேரத்தில் எங்களுக்கு இதில் தேவையான ஸ்டைல் இருக்குது. இது ஒவ்வொரு ஸ்டைலையும் செலக்ட் பண்ணி பார்க்கலும். எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ வருது. இப்போ இதில் தேவையான மாதிரிக்கு மாற்றி பார்க்கலும். 1 கோடு உள்ளது, 2 கோடு உள்ளது, 3 கோடு உள்ளது, தேவையான மாதிரிக்கு மாற்றி பார்க்கலும் எங்களுக்கு. அப்போ நான் இப்போ ஓகே பண்ணினேன்னா பாருங்கள் எங்களோட பேஜ் போர்டர்ஸ் மாறுது. அப்போ நான் திரும்பவும் இதில் போய் பேஜ் போர்டர்ஸில் ஷெடோ வார மாதிரிக்கு போடணுமாக இருந்தேன். இந்த மாதிரியான ஷெடோஸ் வாரதுக்கு கொஞ்சம் தடிப்புமானது இதில் போட்டால் எங்களுக்கு அந்த மாதிரியும் மாறும். அப்போ இது பாருங்கள், இதில் ஷெடோஸ் வந்துருக்குது. அப்போ எங்களுக்கு அப்படியே மாற்றிக்கோ இயலும். அப்போ அப்படி இல்லைண்டா அடுத்தது 3D போர்டர்ஸ் போட்டால் எங்களுக்கு எப்படி மாறும்ன்றதை நாங்கள் மாற்றி பார்க்கலாம். இப்போ இப்படி போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு 3D போர்டர்ஸுக்கு மாற்றலும், சரிதானே? ரைட். அதுவும் இல்லாமல் அதில் உள்ள அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறோம். நாங்கள்
3Dன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்ட் போர்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் ஆர்ட் போர்டருக்கு போனதுக்கு பிறகு இதில் பாருங்கள் எங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணிடலாம். இதில் கீழே போக போக இன்னும் டிசைன்ஸ் இருக்கும். அப்போ இதில் எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு ஒரு பலூன் டிசைன் ஒன்று தான் போட்டிருக்கும். அப்போ நாங்கள் அந்த பலூன் டிசைன்ஸ் தான் இருக்குது. அப்போ இதை போட்டது பிறகு எங்களுக்கு இப்படி அப்ளை ஆகும். சரிதானே? ரைட். அப்போ நான் இதை ஓகே பண்ண போகிறேன். ஓகே பண்ணினது பிறகு எங்களுக்கு அப்போ இந்த பலூன் டிசைன் இதைத்தான் நாங்கள் சொல்லுது பேஜ் போர்டர்ஸ் இந்த பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு இப்போ பேஜ் போர்டர் ஒன்றும் போட தெரியும். இப்போ பேஜ் போர்டரையும் போட்டோம். அப்போ பேஜ் போர்டர்ஸ் போட்டாச்சு. இதோட ஃபோன் டைப்பையும் நாங்கள் டைப் பண்ணிட்டோம். இதோடையும் ஃபோன் டைம் நாங்கள் செலக்ட் பண்ணி சைஸையும் செலக்ட் பண்ணிட்டோம். சரிதானே? ரைட். அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இந்த பாக்ஸ் எப்படி போடுதுன்றதை பார்க்க போகிறோம். அப்போ எங்களுக்கு இந்த ராஜமுந்திரி பப்ளிக் ஸ்கூல் ராஜமுந்திரி இந்த வார இடத்துக்கு இதையும் மாற்றிக்குவோம். ராஜமுந்திரி இந்த வார இடத்துக்கு நாங்கள் இப்போ இதை ஒரு பாக்ஸுக்குள்ளால் போடணும் எங்களுக்கு. சரிதானே? ரைட். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இதையும் செலக்ட் பண்ணி போட்டு எங்களுக்கு ஹோமுக்குள்ளுக்கு போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாக்ஸ் அடையாளத்துக்கிட்டத்தில் உள்ள அம்புக்குறியில் கிளிக் பண்ணினா எங்களுக்கு இந்த மெனு வரும். இந்த மெனு லிஸ்ட்டில் இது பாருங்கள், நான் ஒன்றுக்கு மேலே மூவ் பண்ணுற நேரத்தில் ஒன்று மாறிட்டு போகுது. அப்போ எனக்கு எந்த மாதிரியான பாக்ஸ் ஒன்று தேவைன்னதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அவுட் சைட் பார்டர் ஒன்று போட போகிறோம். அவுட் சைட் பார்டர் ஒன்று போட்டாச்சு. சரிதானே? அப்போ எங்களோட இமேஜை பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுதுன்னா ஒரு அவுட் சைட் பார்டர் ஒன்று போட்டிருக்கோம். ரைட். அப்போ எங்களுக்கு அந்த வேலையும் முடிஞ்சு. அப்போ எங்களோட மவுஸை கொண்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணினோம்னா எங்களோட மவுஸ் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எங்களுக்கு annual day celebrationsன்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணணும். அப்போ அது கலராக இருக்குது. அப்போ நாங்கள் இவ்விடத்துல மவுஸை டைப் பண்ணிவிட்டு கேப்ஸ் லாக்கை போட்டு எங்களோட ஃபாண்ட் அதிலே இருக்குது annual day celebrations. annual day celebrationsன்றதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா செலக்ட் பண்ணி போட்டு சென்டர் பண்ணிக்க போகிறோம். annual day celebrations அந்த ஒன் வேர்டா இல்லைன்றதை பார்த்துக்குவோம். ரைட். இப்போ இதை செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு annual day celebration இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதை நாங்கள் சென்டர் பண்ண போகிறோம். ஏற்கனவே அடுத்ததுக்கு செஞ்ச மாதிரி சென்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பேப்பர் சைஸில் ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குது. இந்த பேப்பரில் 2 வகையான சைஸ் இருக்குது. ஒன்று போர்ட்ரேட், அடுத்தது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி சொல்லுது. இப்போ நாங்கள் ஒரு A4 பேப்பரை நேராக பிடிச்சா அதை போர்ட்ரேட்டுன்னு, அதை தலைகீழாக திருப்பி பிடிச்சா நாங்கள் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பேப்பர் ஃபார்மேட்டை மாற்ற போகிறேன். அப்போ அதுக்கு லே அவுட்டுக்கு போயாச்சு. இந்த லே அவுட்டில் பாருங்கள் ஓரியன்டேஷன் இருக்குது. அப்போ இந்த பக்கத்துக்கு நாங்கள் பேப்பரை போடுற நேரத்தில் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக காட்டும். சரிதானே? ரைட். அப்போ எங்களுக்கு இன்னும் இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது அடுத்த லைனுக்கு போகும். இந்த பிரச்சனைகளுக்கு வந்துச்சு கிளாஸில் நாங்கள் செய்த நேரத்தில். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிறோம். எங்களுக்கு 48 வரை போகல. சரிதானே? ரைட். அப்போ இதையும் நாங்கள் ஃபண்ட் சைஸை கூட்ட போகிறோம். லெட்ஸ் மேக் இட் 28. அடுத்தது இதுலேயும் ஃபண்ட் சைஸை நாங்கள் மாற்றுவோம். அப்போ இதோட ஃபண்ட் சைஸை நாங்கள் 36க்கு வச்சுருக்கோம். இதில் நாங்கள் ஃபண்ட்டை மாற்ற போகிறோம் ஏரியா. சரிதானே? இப்போ இதை மாற்றியாச்சு. எங்களுக்கு இப்போ இது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி கலர்ஸில் இருக்குது. இப்போ இந்த மல்டி கலர்ஸுக்கு எப்படி மாற்றுதுன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள்கிட்ட இந்த இந்த எழுத்துக்கிட்டால் வந்து கிளிக் பண்ணி நாங்கள் கிரேடியன்ட்டில் கிளிக் பண்ணி நோ கிரேடியன்ட்டுக்கு போகிறோம். நோ கிரேடியன்ட்டுக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு இதில் நோ ஃபில், சொலிட் ஃபில், கிரேடியன்ட் ஃபில்னு இருக்குது. அப்போ நாங்கள் கிரேடியன்ட் ஃபில்லை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணின நேரத்தில் எங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் பாருங்கள் நாங்கள் ரெட் எடுத்துருக்கோம், yellow, green, ரெட், yellow, green, purple, blue இருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் ப்ளூவையும் மெட் பண்ணிக்கணும் எங்களுக்கு பர்பிளுக்கு முன்னால். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நாங்கள் அதை ப்ளூவாக மாற்றிக்குவோம். சரிதானே? இப்போ எங்களுக்கு ப்ளூ கலர் ஒன்றும் தேவைப்படுது. பர்பிளை குறைச்சி நாங்கள் கொஞ்சம் ப்ளூவையும் கூட்ட போகிறோம். சரிதானே? ரைட். அப்போ எங்களுக்கு இப்போ பார்க்கையில் எங்கள்கிட்ட இதில் வந்து பர்பிள் கலர் ஒன்றும் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு பர்பிள் கலர் ஒன்றை நாங்கள் அப்படியே முன்னுக்கும் கொண்டு வந்து போட போகிறோம். நல்லாவே முன்னுக்கு போடுவோம். சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல பர்பிளும் இருக்குது, ரெட், yellow இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆகி வருகுது. சரிதானே? அதே நேரத்தில் எங்களுக்கு கடைசிக்கு ஒரு
பர்பிள் கலர் ஒன்றும் தேவைப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த ப்ளூ எடுத்து இதுக்கு பின்னால் போட்டு நாங்கள் பர்பிள் கலரை திரும்ப மாற்ற போகிறோம். ரைட், அப்போ எங்களுக்கு அந்த பர்பிளும் வருது. அப்போ இது ப்ளூ இன்னும் கொஞ்சம் நான் இங்கு ஆக்கினா எனக்கு பர்பிள் கலரும் வரும். அப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் சரி எங்களுக்கு. அப்போ இதெல்லாம் எடுத்து இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இதில் டிரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த டிரெக்ஷனில் எங்களுக்கு தேவையான டிரெக்ஷனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த டிரெக்ஷனா, அப்படி இல்லாட்டி இப்படியா மேலேருந்து கீழே போகிற மாதிரிக்கா, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு மூளையால் வாரத்துக்கு மாதிரிக்கா டயகோனல்னு சொல்லுதான் நாங்கள். அப்போ எங்களுக்கு அந்த ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் மாற்றிக்கலாம். அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி போகணுமா, அப்படி இல்லாட்டி அடுத்த மாதிரி தேவையான்றதுல எங்களுக்கு மாற்றி கேளும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த டிசைனுக்கு எடுக்க போகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி தானே வருது. அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டிசைன்ஸை நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ இதில் எங்களுக்கு அடுத்த தேவையானது வந்து இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று காட்டுது, பின்னுக்கு ஒரு நிழல் ஒன்று விழுகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட வேர்டுக்கு வந்து வேர்டு ஆர்ட்டில் இடத்துல கிளிக் பண்ணினா எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஷெடோன்னு தான், நிழல் ஒன்று தானே விழுகுது அதில். அப்போ நாங்கள் இந்த நிழலை இப்படி போட போகிறோம். அப்போ இதில் எங்களுக்கு நிழலும் வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு அந்த நிழல் ஆப்ஷனும் வந்துடுது. அப்போ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு இப்போ 3 விஷயங்களை செஞ்சிட்டோம் நாங்கள். இப்போ அடுத்தது வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போ அடுத்தது என்ன, நாங்கள் எங்களோட மவுஸை கொண்டு வந்து இடத்துல வச்சு கிளிக் பண்ணி இதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். நாங்கள் இதை ஆட்டோமேட்டிக்கு மாற்றிக்குவோம். பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்றதை அதை ஃபொண்ட்டை பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபொண்ட் சைஸ் நல்லா சிறுசாக இருக்குது எங்களுக்கு. அப்போ நாங்கள் இதில் ஃபொண்ட் சைஸை மாற்ற போகிறோம். ஒரு 28க்கு மாதிரி 22க்கு வச்சுக்குவோம். லெட் மீ கீப் இட் 20ல் வச்சுருக்கேன், நான் 20க்கு வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் எங்களுக்கு ஃபொண்ட்டை வேறு ஃபொண்ட் ஒன்று போட்டுக்குவோம். நாங்கள் கெலிப்ரி ஃபொண்ட்டை போட்டிருக்கேன் நான். அப்போ இந்த ஃபொண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதில் எல்லாம் கேபிட்டலில் வந்திருக்குது எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஏயில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு பாருங்கள் டொகிள் கேஸுன்னு இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் லோவர் கேஸுக்கு மாற்றுவோம். லோவர் கேஸுக்கு எல்லாம் சின்ன எழுத்துக்கு மாறும் பாருங்கள். அப்படி இல்லாட்டி இதில் கிளிக் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலும்னா எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு மாற்றிடும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சென்டென்ஸ் கேஸுன்னு இருக்குது. முதல் எழுத்து மட்டும் கேபிட்டலில் வரும், மற்றதுகள் எல்லாம் அந்த ரூல்ஸ் படி போகும் எங்களுக்கு. அப்போ பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தா எங்களுக்கு ஈவெண்ட்ஸுக்கும் வர ஈயும் கேபிட்டலில் வந்திருக்குது. அப்போ நாங்கள் அதையும் அப்படி மாற்றிக்க போகிறோம். ரைட், அப்போ அதையும் செஞ்சுட்டோம் நாங்கள். அப்போ இதையும் எங்களுக்கு சென்டர் பண்ணுவோம் நாங்கள். எங்களுடைய இந்த டாக்குமெண்ட் படி எல்லாம் எங்களுக்கு சென்டர் பண்ணப்பட்டிருக்குது. அதோட அந்த எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தடிச்ச எழுத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த தடிச்ச எழுத்துக்கு மாற்றுதுன்னு அதை எழுத போல்டு லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்களா. இப்போ நான் இதை கிளிக் பண்ண மெலிஞ்ச எழுத்து, இதில் கிளிக் பண்ண தடிச்ச எழுத்தாக மாறுது. அது மட்டும் இல்லை, அந்த எழுத்துக்கு கீழே பாருங்கள் ஒரு கோடு ஒன்று வந்திருக்குது. அப்போ இந்த கோடு எப்படி போடுதுன்னா நாங்கள் எங்களுக்கு அண்டர்லைன்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணினா அந்த அண்டர்லைன் வரும். சரிதானே. அப்போ எங்களுக்கு இப்போ பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் எங்களுக்கு டேபிள் ஒன்று போடணும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் டாக்குமெண்ட்டில் இடத்துல கொண்டு வந்து மவுஸை கிளிக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் செலக்ட் ஆகி இல்லை. இப்போ எனக்கு டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ணணும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஆப்ஷன் இருக்குது, 1 2 3. இப்போ கொலம்ஸ்ன்னு சொல்லுதேன் நாங்கள் இதை. அப்போ எங்களுக்கு 1 கொலம் 2 கொலம் 3 கொலம் இருக்குது. அடுத்த பக்கத்தில் பாருங்கள் எங்களுக்கு 1 2 3 4 5. அப்போ 3 5 தேவைப்படுது. அப்போ நான் இதில் வந்து இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட்டுக்கு போயோன்னா டேபிள்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த டேபிள்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3. இந்த 3ல் எனக்கு எத்தனை தேவைப்படுது, 2 3 4 5 தேவைப்படுது. அப்போ நாங்கள் எங்களோட மவுஸை கொண்டு வந்து இடத்துல கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு டேபிள் மேலே போயிடும். ரைட், இதில் கிளிக் பண்ணி 1 2 3 2 3 4 5. அப்போ 5 அமையக்கூடிய ஒரு டேபிள் ஒன்று போட்டோம் நாங்கள். சரிதானே. ரைட், இந்த டேபிளில் பாருங்கள் எங்களுக்கு முதலாவது வந்து ஈவெண்ட் டேட் பார்ட்டிசிபெண்ட்ஸ். அப்போ நாங்கள் போட போகிறோம். முதலாவது ஈவெண்ட், ரெண்டாவது என்ன டேட், மூணாவது என்ன எங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட். ரைட், அப்போ இப்போ பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் ஈவெண்ட் டேட் பார்ட்டிசிபெண்ட்ஸ். அப்போ இதை
நாங்கள் போட்டோம். இப்போ இதில் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இது கொலம்னு சென்டர்ஸில் இருக்குது. அப்போ நாங்கள் இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா செலக்ட் பண்ணி எங்களோட ஹோம் ஆப்ஷனுக்கு போனோம்னா நாங்கள் எங்களுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்டர் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, அதோட ஃபாண்ட் கலரை கிளிக் பண்ணி நாங்கள் சிவப்புக்கு மாற்ற போகிறோம். அதோடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போல்ட் ஆக்கிக்க போகிறோம். அப்போ பாருங்கள் எங்களுக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு சரிதானே. ரைட். அப்போ அதுவும் வந்ததுக்கு பிறகு எங்களோட அடுத்த செல்லில் வந்து நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் குயிஸ் 22nd. அப்போ எல்லாம் கேபிட்டலில் இருக்குது. குயிஸ் டேட் எப்போ 22nd. இப்போ பாருங்கள் எங்களுக்கு இந்த 22ndன்றது வந்து எங்களுக்கு மெயிலுக்கு வந்திருக்கு. அப்போ இது எப்படி நாங்கள் மெயிலுக்கு மாற்றுதுன்றதை பார்ப்போம். இப்போ இது எங்களுக்கு தேவைப்படுது ஒரு விஷயம். அப்போ இந்த 22ndன்றதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்லுதுன்னாங்க. அப்போ இது எங்களுக்கு மெயிலுக்கு பெய்த்துது சரிதானே. அப்போ சப்ஸ்கிரிப்ட்னா கீழுக்கு வரும், சூப்பர்ஸ்கிரிப்ட்னா மெயிலுக்கு போகும். அடுத்தது வந்து ராம் மோகன் ஷாம் நாங்களோட பேரெல்லாம் டைப் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு ராம் மோகன் ஷாம் சோனு ஷீலா அண்ட் ஷீலாவா கமா ஷீலா சரிதானே. ரைட். அடுத்த லைனுக்கு போவோம். நாங்கள் அடுத்த லைன் டான்ஸ். அப்போ குயிஸ் முடிஞ்சு எங்களுக்கு டான்ஸ். அப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. இதில் நாங்கள் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இல்லை, எங்களுக்கு அது மாதிரி மாற்றிக்குவோம் டான்ஸ். அப்போ டான்ஸுக்கு வந்து எங்களுக்கு 23ஆம் தேதி நடக்குது. அப்போ 23rd ஆர்டி அடிச்சாச்சுது. ஆர்ஐம் டிஎம் செலக்ட் பண்ணி போட்டு நான் சூப்பர்ஸ்கிரிப்ட் பண்ணி விடுவேன். சரி. அப்போ யார் ஆக்கள் எங்களுக்கு இருக்காங்க, சீமா ரீமா வேறு யார், ராணி பிரியா ராகுல் இந்த ஆக்கள் எல்லாம் வரும். அடுத்தது என்ன நிகழ்ச்சி எங்களுக்கு வருது, ஸ்கிட் வந்து எங்களுக்கு 24th. அப்போ டிஹெச்சை செலக்ட் பண்ணியாச்சு, சூப்பர்ஸ்கிரிப்ட் பண்ணுதுங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட். அப்போ எங்களுக்கு 24th துஷார் சுமித் யார் ஆக்கள், துஷார் சுமித் ஷிகா பூஜா ரைட். இப்போ எங்களுக்கு சரி. அப்போ எங்களுக்கு இதில் இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து என்ன, லாஸ்ட் ஈவெண்ட் வந்து சோங். அப்போ சோங் வந்து 25th நடக்குது. டிஹெச் இப்போ நான் சொன்ன மாதிரி டிஹெச்சை செலக்ட் பண்ணியாச்சு. ஹோமில் சூப்பர்ஸ்கிரிப்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். 25th. அடுத்தது யார் போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அம்ருதா மட்டும்தான் போகிறா சரிதானே. அப்போ இப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எங்களோட டாக்குமெண்ட்டில் இப்போ இந்த டேபிள்டு பேக்ரவுண்ட் வந்து எல்லோவாக மாறி இருக்குது. அப்போ இதை எப்படி மாற்றுதுன்றதையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இந்த டேபிளை செலக்ட் பண்ணுது. இந்த டேபிளை செலக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த 4 தளவுள்ள அம்புக்குறி வார இடத்துல நாங்கள் எங்களோட டேபிளை செலக்ட் பண்ணுதான். டேபிளை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இங்கே இருக்குது ஒரு பெயிண்ட் பக்கெட். இந்த பெயிண்ட் பக்கெட்டில் இருந்து வந்து எல்லோ கலரை கிளிக் பண்ணினோம்னா எங்களோட பேக்ரவுண்ட் மாறும் டேபிள்டு. அப்போ இதை பார்த்தீங்கன்னா எங்களோட டேபிள்டு பேக்ரவுண்டு நாங்கள் எல்லோ கலருக்கு மாற்றிருக்கோம் சரிதானே. ரைட். அப்போ இந்த விஷயங்களோட எங்களோட இந்த கைடில் உள்ள வேலைகள் எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி ப்ராக்டிக்கலில்.